This is a powerful symbol that ensures our history will never be erased. அனைவருக்கும் வணக்கம். இது மே மாதம், தமிழீழ இனப்படுகொலை நடந்த மாதம் தான் மே மாதம். 2009 நடந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். அதை தாண்டி கனடாவில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னா, டொரண்டோவில் இருக்கிற பிரம்டன் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய நினைவஞ்சல் அடையாளமாக தமிழீழ வரைபடத்தையும் ஒரு புத்தகத்தை ஒரு கை ஏந்திட்டு நிற்கிற மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த உருவாக்கம் இனி கனடாக்கு யார் போனாலும், அது டூரிஸ்டாக போனாலும் சரி, விசிட்டராக போனாலும் சரி, பிஸ்னஸாக போனாலும் சரி, இதை ஒரு பார்க்கும் இடமாக அவங்க அமைச்சிருக்கிறது தான் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவங்க சுற்றுலா போனால் கூட என்ன இப்படிப்பட்ட ஒரு நினைவஞ்சலி செலுத்துகிற ஒரு இடமாகவும் மிகப்பெரிய மோனிமெண்டல் உருவாக்கியிருக்கிறாங்களோ, இது எதுக்காக உருவாக்கிக்கிறாங்களோ அப்படின்றத உலக மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குறதுக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த சமயத்தில் கர்நாடக தமிழர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக லோகன் கணபதி, விஜய் தணிகாச்சலம், இன்னும் சில பேரை நான் பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன். 3 வருஷமாக இந்த நினைவஞ்சல் துபியை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணி இப்போது அதை மிக பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி கனடாவுக்கு போகிற அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும். ஸ்தலம்னா எல்லாமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இடங்கள் தான் நம்ம உலகத்தில் பார்த்துருக்கோம். அந்த சிட்டியை நோக்கி தான் எல்லாரும் படையெடுத்து போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சோகம் நிறைந்த தமிழீழ இனப்படுகொலையை நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த இடத்த எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இதே மாதிரி தான் தஞ்சாவூரில் முள்ளிவாய்க்கால் முற்றம் ஐயா பழநெடுமாறன் மற்றும் நடராஜன், சசிகலா நடராஜனால் உருவாக்கப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட மிகப்பெரிய எழுச்சியாக உருவாக்கப்பட்டது. அந்த நினைவேந்தல் இடத்துக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் போகிறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அது அங்கே நெடுமாறன் ஐயா மட்டும்தான் போய் நினைவஞ்சலி செலுத்துறாரு. அவர் கூட சில உண்மையான போராட்ட களத்தில் நின்று சில உண்மையான உணர்வாளர்கள் போய் கலந்துக்கிறாங்க. மற்றபடி எந்த தலைவரும் போகிறதில்ல. அந்தந்த தலைவர்கள் அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் பண்ணுறாங்க. இதில் திரள் நிதி திரட்டுற ஒரு கூட்டமும் அவங்களுக்கான கலெக்ஷனை முன்னிறுத்தி இந்த இதை ஏற்பாடு பண்ணுறாங்கன்றதான் உண்மை. ஆனால் ஏன் எல்லாருமே ஒரே இடத்துல நினைவஞ்சலி செலுத்துறத ஏன் தவிக்கிறாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளங்காத காரணமாக இருக்குது. நான் கர்நாடக மாநிலத்தில் இருந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன்னா கர்நாடக மாநிலத்தில் கன்னட விஷயமானாலும், கன்னட மொழி விஷயமானாலும் சரி, கன்னட பண்பாடு, கலாச்சாரம், அந்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க ஒரே இடத்துல. ஆனால் இங்கே முள்ளிவாய்க்கால் முற்றம் இருந்தும் யாருமே அந்த இடத்துல போய் அஞ்சலி செலுத்துறதில்லைன்றது தான் உண்மை. ஏன் இவங்கெல்லாம் செலுத்த மாட்டேன்றாங்க? எல்லாருமே ஒன்றா சேரலாமே, ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கலாமேன்றது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற உண்மையான உணர்வாளர்களுடைய கேள்வியாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் ஒரு தம்பிக்கிட்ட கனடாவில் பேசினேன். அவர் மிகப்பெரிய உணர்வாளர். இயக்கத்துக்காகவும் தமிழீழத்துக்காகவும் கடந்த வருடங்களில் எல்லா போராட்டங்களிலையும் கலந்து கொண்டவர் மட்டும் இல்லை, அவர் உண்மையாக ஒரு ஊடகத்திலையும் பணி செய்துட்டு இருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் உயிர் மூச்சா அந்த தமிழத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் தம்பி தான். அவர் வேதனையோடு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்ன செய்தாலும், எந்த நாடு எந்த மாதிரியான வகையை உருவாக்கினாலும் இந்தியாவுடைய உதவி இல்லாமல், இந்தியாவுடைய துணை இல்லாமல் தமிழத்தை பெறவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா ரிமோட் கண்ட்ரோலும் இந்தியா கிட்ட தான் இருக்குது. முக்கியமாக குறிப்பாக தமிழ்நாடுடைய அரசியல் மாறணும்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற அரசியலும் அரசியல்வாதிகளும் ஒன்றா சேர்ந்து இணைந்து இதுக்கான வழியை உருவாக்குறதுக்கு சுமூகமான முறையில் அதை முன்னெடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக நடக்குன்றது என்னுடைய கருத்து. அதாவது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இதுக்கு ஆதரவு ஒருத்தரும் எதிராக நிற்கிறவங்களும் ஒருத்தரும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருக்கோம்.
சில பேர் வந்து ஆதரவா நிக்கிற மாதிரி நாங்க மட்டும் தான் இருக்கணுன்ற ஒரு களத்துல நிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை வச்சு வைத்து வளர்க்குற ஒரு கூட்டம் இருந்துனே இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒற்றுமையா நம்ம இனத்துக்கும் நம்ம மக்களுக்கும் ஏதாவது முன்னெடுத்து அந்த வழியில சரியான முறையில போகணும். இது வரைக்கும் யாராவது முயற்சி எடுக்கிறாங்கன்னா, ஒரு சிலரை விட்டுட்டு, ஒரு சிலருடைய பேரை நாங்க சொல்ல மாட்டேன். மற்றவங்க யாருமே முயற்சி எடுக்கலைன்றது தான் உண்மை. ஆனா உண்மையா முயற்சி எடுத்தவங்கள பத்தி நான் இங்க குறை சொல்ல வரல. ஆனா உண்மையா முயற்சி எடுக்காத யாரா இருந்தாலும் அவங்க மேல குறை சொல்றத விட, இனிமேலாவது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அதுக்கான சுமூகமான ஒரு திட்டத்தை உருவாக்கி, அதை அரசாங்கத்துக்கிட்ட அணுகி, ஏன் அந்த முயற்சி எடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கேள்வி. இவர் எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு, அவர் எடுத்தா நான் எடுக்க மாட்டேன், இவர் எடுத்தா நீ எடுக்க மாட்ட அப்படின்னு பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இணைந்து இந்த முயற்சி எடுத்தா கண்டிப்பா இந்த இனத்திற்கான ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு நல்ல வழி கிடைக்கும். இதுல முக்கியமா வந்து இந்திய அரசை வந்து அணுகுற விதமும், அவங்க கிட்ட எப்படி இதை எடுத்துட்டு போகணுன்றத பல முன்னோர்கள் எடுத்துட்டு போனாங்க. அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் ரொம்ப சரியான முறையில் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு எடுத்துட்டு போனவங்க எந்த வழியில எடுத்துட்டு போனாங்கோ, எந்த வழியில வெற்றி கண்டாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி காலம் ஒன்றும் கெட்டு போய்க்கல. இப்ப கூட காலம் நல்லா தான் இருக்கு. இங்க எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் பழிக்கிறத விட்டுட்டு ஒற்றுமையா இந்த விஷயத்துக்காக, இந்த இன விடுதலைக்காக தமிழின இனப்படுகொலை நடந்து 17 ஆண்டுகள் நடக்குது. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை அப்படின்றத வலியுறுத்தியாவது இதுக்கான ஒரு சரியான தீர்வை முன்னெடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். 2009 நான் பார்த்தேன். சென்னையில வந்து சென்ட்ரல் பக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க. அதாவது அன்னைக்கு இருந்த தமிழின உணர்வாளர்கள், அந்த தலைமைப்பிடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து கலந்துக்கினாங்கன்றதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அரசியல் காரணத்துக்காக, அரசியல் பிழைப்புக்காக ஒரு சிலர் இதை பிரித்தாள்றாங்க. நாங்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்றது எதையுமே செய்யாம இருக்கிற ஒரு கூட்டம் இயங்கின்னு இருக்குதுன்றதை நான் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இயங்கின்னு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுன்றதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தவிர்த்துட்டு எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒரு குடையின் கீழே போய் இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கையை முன்னெடுத்து அமைதியான முறையில் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் போனாங்கன்னா கண்டிப்பாக இதற்கான நல்ல தீர்வு கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இது என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா உணர்வான தமிழர்களுடைய நம்பிக்கையாகும். இன்னைக்கு பாராட்டுதலுக்குரிய விஷயமாக கனடா பிரம்டன் சிட்டியில் நடந்த இந்த விஷயத்த ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அங்கே எழுச்சின்றது வந்து அந்த மக்கள் அடிபட்டு வழியில துன்பத்தில் அது மீண்டும் மீண்டும் எழுந்துன்னு தான் இருக்கும். அதாவது விழ விழ எழுந்துன்னு தான் இருப்பாங்களோடைய அது யாராலையும் அந்த நெருப்பு அணைக்க முடியாதுன்றதான் உண்மை. அணைக்கணும்னு யார் நினைச்சாலும் அது அணையவே அணையாது. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து அவ்வளோ சுலபமாக இதை விடாது. ஒவ்வொருத்தனும் தன் உயிரை தியாகம் பண்ணிக்கிறான் தமிழீழத்துக்காக, தன்னுடைய நாடு விடுதலை பெறணுன்றதுக்காக. அவனுடைய ஆத்மா உறங்கவே உறங்காது. எல்லாரும் நீங்கள் உறங்கிட்டு இருக்கலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையோட இந்த வழியில் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கான விடுதலை கிடைக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அது இந்தியாவுடைய துணை இருந்தால் தான் கிடைக்குன்றத உறுதியாக நம்புகிறாங்க ஈழத்தமிழர்கள். அதுவும் உண்மைதான். ஏன்னா இந்தியா தான் நம்ம தமிழீழத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இது அமெரிக்கா பக்கத்தில் இருந்தால் அது வேறு விஷயம், அது எப்போவும் கிடைச்சிட்டு இருக்கும். சீனா பக்கத்தில் இருந்திருந்தாலும் அது எப்பவும் கிடைச்சிட்டு இருக்கும். இந்தியா பக்கத்தில் இருக்கிறதுனால இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் அவங்க எந்த கோணத்தில் சிந்திக்கிறாங்களோ, அவங்க எந்த கோணத்தில் தமிழத்தை எதிர்க்கிறாங்க ஆதரிக்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆதரவு நிலையை கொண்டு வந்து ஒரு சரியான அடித்தளத்தை உருவாக்கி எம்ஜிஆர் போல வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதற்கான வேலையை செய்தால் கண்டிப்பாக நடக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. மறந்துடாதீங்க, மே 18 இந்த உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் யாருமே மறக்க முடியாத ஒரு நாள். அதை விட முக்கியமாக குறிப்பாக நான் எடுத்த 18/5/2009 என்ற திரைப்படத்தை, அதாவது போர்க்களத்தில் ஒரு பூன்ற 2வது வருஷன் படத்தை திரையிடுறதுக்கு முயற்சி செய்து அது முடியாமல், குறிப்பாக என்னன்னா இந்த நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, அவங்கக்கிட்டலாம் அன்றைக்கி இந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு கேட்டோம். யாருமே இன்றைக்கி வரைக்கும் சரியான இதை வெளியிடுவோன்ற ஒரு இதுக்கு யாருமே வரல. நான் இன்னும் முயற்சி எடுத்துன்னு தாங்கிறேன். மூச்சு உள்ள வரை நான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன், இதை விட மாட்டேன் நான். அதே மாதிரி இந்த தமிழ் ஈழத்தை சார்ந்து, தமிழ் இனத்தை சார்ந்து, கலாச்சாரத்தை சார்ந்து, பண்பாடை சார்ந்து, மொழியை சார்ந்து இன்றைக்கும் மேடையில் பேசுகிற சில இயக்குநர்கள்கிட்டையும் இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை அவங்க பார்க்கணுன்ற வேண்டுகோளை வச்சு நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் சரியான ஒரு பதில் வரல.
எனக்கு வருதோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை எப்படியாவது சேர்க்கறதுக்கான வழியை உருவாக்கிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸில் இதை பற்றி எழுதுங்க. உங்களுக்கு இந்த படம் வரணுமா, இந்த ஒற்றுமை வேணுமா வேண்டாவா, இந்த தமிழும் ஒற்றுமைப்பட்டு இதற்கான விடையை காண்றதுக்கு இந்திய அரசை நாடணுமா நாடக்கூடாதா, நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.